நீட் 2027க்கு டார்கெட் பண்ணுற ஸ்டூடெண்ட் ஆர் பேரண்ட் நீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. 12th முடிச்சோடனே உங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட் வாங்க நினைக்கிறீங்கன்னா அடுத்த 1 இயர் நீங்கள் எப்படி படிக்கணும், உங்கள் 1 இயர் பிளான் எப்படி இருக்கணும், எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். என்கிட்ட பேசுகிற நிறைய நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா, இப்போது 11th முடிச்சாச்சு, 12th என்ட்ரி ஆக போகிறோம், நான் 11th ஒழுங்காக படிக்கல, நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் 11th ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணல, ஆர் அரைகுறையாக தான் படிச்சிருக்கேன், ஆனால் இப்போ 12th ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு இப்போ வேறு ஒரு 1 month லீவ் வரப்போது, இதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி நான் சூப்பராக நீட் எக்ஸாமை ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிராக் பண்ண நினைக்கிறேன், இப்போ நான் என்ன பண்ணணும், அதுக்காக ஒரு பிளான் வச்சுருக்கீங்களா கேட்டாங்க. அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறோம். ஸோ த வெரி ஃபஸ்ட் பிளான் இஸ் 11th வேஸ்டட், ஆனால் ஹவு டு கிராக் நீட் 2027 ஸ்டார்டிங் ஃப்ரம் நவ். இப்போலேருந்து ஆரம்பித்து இதை பண்ண முடியுமா, பண்ணணும்னா எப்படி பண்ணுறது, அதுதான் உங்கள் கேள்வி. இதுக்கான ஃபஸ்ட்டு பதில், இட்ஸ் நாட் ஈஸி. இது ஈஸியான டாஸ்க் இல்லை, ஆனால் வித் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் லாஸ்ட் 5 இயர்ஸோட நீட்டை அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். வருஷம் 20லேருந்து 25% ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் 12th முடிச்சோடனே ஃபஸ்ட் அட்டம்ப்டில் சீட் எடுக்கிறாங்க. மெஜாரிட்டி 75% ட்ராப்பர்ஸ் தான். ஆனால் இந்த 25%க்குள்ளே நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா உங்களுக்கு தேவைங்கிறது ப்ராப்பரான பிளான். பிளைண்டாக ஒரு ரேண்டமாக போய் படிக்காமல் அழகாக 1 இயர் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த 25% பீப்புளுக்குள்ளே இருக்க முடியும். உங்களாலேயும் உங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சீட்டை எடுக்க முடியும். இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை சொல்கிற நான் யாருன்னா, என்னோட பேர் டாக்டர் சுதர்ஷன் ஆர். நான் கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் இப்போ தான் எம்பிபிஎஸ் படித்து முடிச்சிருக்கேன். 2019 நீட் எக்ஸாமை என்னோட 12th முடித்தோடனே ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எழுதி கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் சீட் வாங்கியிருந்தேன். இப்போ எம்பிபிஎஸ் படித்து முடிச்சிருக்கேன். அண்ட் 6 இயர்ஸாக என்னோட யூடியூப் சேனலில் நீட் எப்படிலாம் படிக்கிறேன்னு சொல்லி கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸ்ட்ராட்டஜிஸ், டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். இது மட்டும் இல்லாமல் 6 வருஷமாக நீட் படிக்கிற பசங்களுக்கு ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் என்னோட ஆப்பில். இப்போது என்னோட 7வது வருஷத்தில் கம்ப்ளீட்டாக நீட் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன். கைஸ், இந்த வருஷம் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்ணுறதுக்காக என்ன மாதிரியே யாரெல்லாம் அவங்க 12th முடித்த உடனே நீட் சீட் எடுத்திருக்காங்களோ அவங்கக்கிட்ட நான் ஒரு மீட்டிங் போட்டு டிஸ்கஸ் பண்ணேன். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிக்கிற ஃப்ரெஷர்ஸ் யாரெல்லாம் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் சீட் எடுத்தாங்களோ அவங்களோட உட்காந்து ஒரு பெரிய மீட்டிங் போட்டு எப்படிலாம் படிக்கணும், ஏன் நிறைய பேர் ஃப்ரெஷராக சீட்டு வாங்குறது இல்லை, நாம் என்ன பண்ணால் அவங்கள வாங்க வைக்கலான்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்களோட லேட்டஸ்ட் டிப்ஸையும் அவங்களோட ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸையும் நல்லா கேட்டு விசாரித்து அனலைஸ் பண்ணி ஒரு தெளிவான பிளான் போட்டு வச்சுருக்கேன். இதை ஃபாலோ பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், உங்கள் ப்ரிப்பரேஷனை செட் பண்ண முடியும். லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே ஸ்டார்ட் கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல நினைக்கிறேன். ரீடிங் இஸ் நாட் ப்ரிப்ரேஷன், எம்சிக்யூ சால்விங் இஸ் ப்ரிப்ரேஷன். நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கான்செப்டை நீங்கள் எடுத்து படித்தா மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இல்லை. நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எம்சிக்யூவை சால்வ் பண்ணணும். அப்போ தான் அந்த டாபிக், அந்த சாப்டர் நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த டெஃபினேஷனை ஃபஸ்ட்டு மாற்றணும் உங்கள் எல்லார் மனசுலையும். இதை தான் நான் ஃபஸ்ட் சொல்ல நினச்சேன். நெக்ஸ்ட்டு இதுக்காக நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி தான் 3 லேயர்ட் அப்ரோச். இது நம்ம வீடு கட்டுற மாதிரி, ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் போடுவோம், அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர், அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், மொட்டை மாடி. அந்த மாதிரி தான் உங்கள் நீட் ப்ரிப்பரேஷனை நீங்கள் செட் பண்ணணும். இதில் பேஸ்மெண்ட் யார் மேக் பண்ணுவோன்னா உங்களோட கான்செப்ட். அதுதான் லேயர் நம்பர் 1. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, இந்த கான்செப்டை ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. எங்கே சோர்ஸில் என்ன கிடைக்குதோ அதை அப்படியே கண்மூடித்தனமாக நம்பி அரைகுறையாக படிப்பாங்க. இதில் பல கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னா, எங்களுக்கு வர கால்ஸ் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்தும் நாங்கள் பெரிய பெரிய கோச்சிங்னு பேர் வச்சு அப்படியே போய் சேர்ந்துட்டோம், ஆனால் அங்கே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி புரிய மாட்டேங்குது, பயாலஜி சொந்தமாக தான் படிச்சுக்கலான்னு சொல்லி தான் நிறைய பேர் எங்ககிட்ட பேசுகிறாங்க. டெய்லி வி ஆர் கெட்டிங் கால்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பிரச்சனை, நீ பிராண்ட் நேமை பார்த்து கண்ணை மூடி போய் எங்கேயும் சேர்ந்துடாத. எந்த கோச்சிங்கில் ஆன்லைனோ ஆஃப்லைனோ நீ சேர்றதுக்கு முன்னாடி டெமோ கிளாஸ் பாரு. உனக்கு அவங்க எடுக்கிற லெக்சர் புரியுதா, குவாலிட்டியாக இருக்கா, எம்சிக்யூ சால்விங் பண்ண முடியுதா அந்த லெக்சர் பார்த்ததுக்கப்புறம், இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேருங்க. ஏன்னா உங்கள் கான்செப்ட்ஸ் தான் உங்கள் பேஸ்மெண்ட். உங்கள் நீட் ப்ரிப்பரேஷனுக்கே என்டையர் பேஸ்மெண்ட் அது இருக்க போது, அதை ப்ராப்பராக பில்ட் பண்ணல எல்லாமே தரமட்டமாயிடும். ஸோ கைஸ், இதில் ஃபஸ்ட் விஷயம் உங்களை ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறது NCERT ப்ளஸ் கிளாஸ் நோட்ஸ்.
இதுதான் உங்களோட பைபிள், குரான், பகவத்கீதா எல்லாமே. ஏன்னா உங்க நீட் வந்து கம்ப்ளீட்லி என்சிஆர்டிங்கிற அந்த ஒரு புக்கை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. எஸ்பெஷலி பயாலஜி சப்ஜெக்ட்ல லைன் பை லைன் ஆஃப் என்சிஆர்ட்ல இருந்தா கேள்வி கேட்குறாங்க. அண்ட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ள இருக்கிற சிலபஸை பேஸ் பண்ணி கான்செப்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? அண்ட் எல்லாரும் உங்ககிட்ட நிறைய இடத்துல இங்க போனா சொல்றது என்னன்னா என்சிஆர்டி மட்டும் தான் பைபிள்பாங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். என்சிஆர்டி மட்டும் இல்லை, நீ எந்த கிளாஸ்ல படிக்கிறியோ அந்த கிளாஸ்ல நடத்துகிற நோட்ஸ், டெய்லியும் உங்கள் கிளாஸ்ல சொல்லி கொடுக்குற நோட்ஸும் உங்கள் என்சிஆர்டி சேர்றப்ப தான் அது பைபிள், அந்த குரான். ஏன்னா நீ படிக்கிற கான்செப்ட்ஸை ப்ராப்பராக கிளாஸில் சொல்லித்தரதை புரிஞ்சுக்கிட்டு எழுதி வைக்கிற பார்த்தியா, இதை தான் நாளைக்கு ரிவிஷன் பண்ண போகிற. இதில் எவ்ரி லைன் மஸ்ட் பி அண்டர்ஸ்டுட். நீ கிளாஸை பார்த்து எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தையும் புரிஞ்சு நோட்ஸில் எழுதியிருக்கணும். நீ படித்த நோட்ஸை தான் என்சிஆர்டியில் ரிவிஷன் பண்ண போகிற, ஒரு தடவை படித்து பார்க்க போகிற, அதை தான் ஞாபகம் வச்சு எம்சிக்யூ சால்வ் பண்ண போகிற. நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நீட் ப்ரிப்ரேஷனுங்கிறது ரீடிங் கிடையாது, எம்சிக்யூ சால்விங். அல்டிமேட்டாக அதை பண்ணுறவங்களை மட்டும்தான் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் சீட் எடுக்க முடிஞ்சிருக்கு. அதுக்கு இந்த 2 எலமெண்ட்டையும் நீ பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். நோட்ஸும் உங்கள் என்சிஆர்டி ரீடிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பண்ணுவீங்க நம்புகிறேன். செகண்ட் ஸ்டெப் வைஸ், இப்போ கான்செப்ட் பில்ட் பண்ணிட்டீங்க 3 சப்ஜெக்ட்க்கும். த நெக்ஸ்ட் லெவல் இஸ், அடுத்து கிரவுண்ட் ஃப்ளோர் கட்ட போகிறோம். பேஸ்மெண்ட் கட்டிட்டோம், எல்லாம் போட்டாச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டுறதுக்கு தட் இஸ் எம்சிக்யூ சால்விங். உங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் உங்கள் வீடோட மெயின் திங். அந்த மாதிரி தான் உங்கள் எம்சிக்யூ சால்விங் எது ரொம்ப ஹெவிலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதுக்கு நீ என்ன பண்ணணும், என்ன நடந்தாலும் சரி அடுத்து வரப்போகிற 1 இயருக்கு மினிமம் 100 to 150 எம்சிக்யூஸ் ஒரு நாளைக்கு நீ சால்வ் பண்ணியிருக்கணும். பயாலஜியாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எல்லாம் கம்பைன் பண்ணி மினிமமாக 100 to 150 எம்சிக்யூஸ் டெய்லியும் சால்வ் பண்ணும். இதை டிட்டர்மினேஷனாக எடுத்து இந்த வீடியோ பார்க்குறேன்னா வீடியோ கண்டினியூ பண்ணு. இல்லை என்னால் பண்ண முடியாது, நான் கான்செப்ட் மட்டும் தான் படிப்பேன் அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த வீடியோ நிறுத்தி டிப்பியே போயிடுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது முக்கியம். டெய்லியும் நீ எம்சிக்யூ சால்வ் பண்ணலாம், கண்டிப்பாக கிராக் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் திங், இதை ஸ்ட்ராங்காக டிட்டர்மினேஷனாக இப்போயே எடுத்துக்கோ, ஒரு ப்ராமிஸ் எனக்கு பண்ணு. செகண்ட் விஷயம், சேம் சாப்டர் சேம் டே ப்ராக்டிஸ் ஆர் சேம் டாபிக் சேம் டே ப்ராக்டிஸ். நானும் என்ன மாதிரி கிராக் பண்ண பசங்களோட டிஸ்கஸ் பண்ணுறப்போ எங்கள் எல்லாருக்குள்ள இருந்த ஒற்றுமை தான், நாங்கள் இன்னைக்கு என்ன டாபிக் படித்தோமோ அதை அன்றைக்கே ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கான எம்சிக்யூஸ் அன்றைக்கே ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவோம். என்டையர் சாப்டர் படித்தா மட்டும்தான் எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணணும், ஆர் இன்னைக்கு நான் சாப்டர் படிச்சுட்டு கான்செப்ட் படிச்சுட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அப்புறமா பண்ணிக்கிறேங்கிற பேச்சு இருந்தால் கண்டிப்பாக கடைசி நாள் வரைக்கும் பண்ண முடியாது, கன்சிஸ்டன்சி இருக்காது, போயிடும். ஸோ இன்னைக்கு படிக்கிற டாபிக்கு இன்னைக்கே எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணு. ஒரு சாப்டர் முடிச்சா அன்னைக்கே எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணு. அதுதான் உங்களை ப்ராப்பராக ப்ரிப்பரேஷன் பண்ண ஹெல்ப் பண்ணும். 2வது விஷயம் இது எம்சிக்யூ ப்ராக்டிஸ். 3வது மார்க்ஸ் அவுட்புட். நம்ம என்னதான் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் நம்ம ப்ரிப்பரேஷன் ப்ராப்பரான பாத்தில் போயிட்டு இருக்கா, நாம் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கோமா, நம்ம கோல் பக்கத்தில் ரீச் ஆகிறோமான்னு நம்மளை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த டெஸ்ட்டை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காக தான் எவ்ரி 2 weeks ஒன்ஸ் ஆர் வீக்லி ஒன்ஸ், டைம் இருந்தால் வீக்லி ஒன்ஸ், இல்லைன்னா அட்லீஸ்ட் 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு டெஸ்ட் எழுது. டெஸ்ட் எழுதுறப்போ உங்கள் நீட் மாதிரியே இப்பயே டெஸ்ட் எழுதி பழகு. 720 மார்க்ஸ் தான் நீ நீட் எக்ஸாம் எழுத போகிற. ஸோ இப்போயே 720 மார்க்ஸ்க்கு நீட் எக்ஸாமை எழுதி பழகு. அந்த 15 நாள் நீ என்ன படிச்சியோ அதை பக்காவாக 15ஆவது நாள் ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுங்க. சரியா? இது எங்கெல்லாம் எழுதணும், எப்படி எழுதணும்னு அப்புறமா சொல்கிறேன். நெக்ஸ்ட் விஷயம், மந்த்லி ஃபுல் சிலபஸ் ரிவிஷன். அந்த மாதம் ஃபுல்லாக நீ என்ன படித்து முடிச்சிருக்கியோ அந்த மாதத்தோட கடைசியில் நீ ரிவைஸ் பண்ணி முடிச்சிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளானிங்ஸ் இருக்கணும். சரியா? ஸோ இதுதான் உங்களோட 3rd லேயர். உங்கள் மார்க்ஸ் அவுட்புட்டில் தெரிய வரும். இதை வச்சு தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே எப்போ ப்ராப்பராக நடக்கும்னா, நீங்கள் 11th வேஸ்ட் பண்ணிட்டீங்க, ஆர் 11th நீங்கள் நினச்ச அளவுக்கு நீட் எக்ஸாமுக்கு ப்ராப்பராக படிக்கல அப்படின்னா அதுக்கான ரீசன்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடி. சரியா? இது எப்போ ஒர்க் ஆகும்னா, இந்த ரீசன்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஒவ்வொரு ப்ராப்ளமாக ஃபிக்ஸ் பண்ணிட்டே வா. எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜிஸில் எல்லா மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் உங்கள் 11th ஃபாலோ பண்ணியிருந்தா கண்டிப்பாக பை நவ் 11th ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருப்பீங்க. நீட் எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடி ஆகியிருந்திருப்பீங்க 11th சிலபஸில். ஐ திங்க் நிறைய பேர் மிஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நான் இப்போ தெளிவாக உங்களுக்கு பிளான் பண்ணி சொல்லியிருக்கேன். அண்ட் இது எல்லாமே தான் எங்களுக்கு ஒர்க்காக இருக்குது. இதை ஃபாலோ பண்ணுவீங்க நம்புகிறேன். இது இல்லாமல் நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸை கண்டுபிடிச்சி சரி பண்ணால் மட்டும்தான் அடுத்து உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதை பண்ணுவீங்க. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களோடது. லிஸ்ட் போட்டு இந்த வேலையை பாரு. சரியா? நெக்ஸ்ட் ஸ்டார்ட். இது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் ரேங்க் எங்கே ஒளிஞ்சிருக்குன்னா,
உங்களோட நோட்ஸில் மட்டும் இல்லை, நீ எழுத போகிற நோட்ஸ் ரொம்ப முக்கியம், நீ பண்ண போகிற எம்சிக்யூ ப்ராக்டிஸ் முக்கியம். அதையும் தாண்டி நீ பண்ணுற மிஸ்டேக்ஸில் தான். எந்த ஒரு நீட் ஆஸ்பிரண்டாலையும் எடுத்த உடனே பக்காவாக எழுதி பக்காவாக எல்லா எம்சிக்யூ சால்வ் பண்ணி மார்க்ஸ் வாங்க முடியாது. எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுவோம். எல்லா லெவல் ஆஃப் மிஸ்டேக்ஸ் எல்லாருமே பண்ணுவோம். கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம். கான்செப்ட் தெரியாது, படித்த கான்செப்ட் அப்ளை பண்ண முடியாது. ஆனால் அந்த மிஸ்டேக்கெல்லாம் நீ நோட் பண்ணி அதை சரி பண்ணிக்கிறாங்கிறது தான் உன்னை நீட் எக்ஸாமில் சீட் எடுக்க வைக்கும். எல்லா டாப்பர்ஸ்க்கும் மனசில் இருக்க ஒரு ஒற்றுமை, அவங்க மிஸ்டேக்ஸை கான்ஸ்டண்ட்டாக சரி பண்ணிகிட்டே இருப்பாங்க, திரும்ப ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. அதுக்காக அவங்க ஒர்க் போடுவாங்க. அது எப்படி போடணும்? ஒரு மிஸ்டேக் நோட் புக் மெயின்டைன் பண்ணணும். நீ எப்போ எம்சிக்யூ சால்வ் பண்ணாலும் உனக்குன்னு ஒரு மிஸ்டேக் நோட் புக் வச்சு அதில் அப்ளை பண்ண. இதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஷேர் பண்ணுறேன். மிஸ்டேக் நோட் புக் வச்சு ட்ராக் பண்ணால் ஒரு ரேங்க் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் கைஸ், இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்புகிறேன். வித் திஸ் திங், இது எல்லாத்தையும் மனசில் வச்சு இவ்வளோ பிளானிங்ஸ் வச்சு எங்களோட என்எஸ்டி நீட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தமிழோட ட்ரீம் டு டாக்டர் நீட் 2027 பேட்சை இந்த வீடியோவில் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறோம். 2027க்கு நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. ஒரு கம்ப்ளீட் ரிசோர்ஸ், ஒரு பேசிக்லேருந்து உங்கள் கூடவே கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகிற ஒரு ஆன்லைன் கோச்சிங் வேணுமா? ஆஃப்லைன் கோச்சிங்க்கு நிகரான, அதை விட பெட்டரான குவாலிட்டி ஆஃப் டீச்சிங்கும் ஃபாலோப்பும் உங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம். D2D பேட்ச், ட்ரீம் டு டாக்டர் பேட்ச் நீட் 2027. இதில் முக்கியமான ஃபீச்சர் நாங்கள் வச்சுருக்கிறது இதுதான், ஸ்டூடெண்ட்ஸோட கேர். நாங்கள் எங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெளிவான குவாலிட்டியான கண்டென்ட்டையும் அவங்கள ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அவங்க மார்க்ஸ் எப்படி எடுக்கிறாங்க, அவங்கக்கிட்ட இருக்க பிரச்சனை என்னங்கிறத ட்ராக் டவுன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நான் டைரெக்டாக கான்டாக்டில் இருப்பேன் எல்லார் கூடயுமே. ஆக்சுவலாக இதில் நிறைய பேர் கொடுத்த ரிவ்யூஸு என்கிட்ட டைரெக்டாக பசங்க பேசுகிறவங்க தான். பாரு, இது ப்ளே ஸ்டோரில் கொடுத்த ரிவ்யூ. இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ பரத்குமார்ங்கிற அவர், பெஸ்ட் கோர்ஸ் ஆஃப் யுவர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராச் ஃபார் நீட். Every video shapes and makes you better in that lesson. So I will surely suggest this to anyone who are sincerely interested to study NEET. Just recently join, but more improvement. Okay, thank you. Trishika, எங்களை ரெகுலராக பேசுகிறவங்க. No need to take coaching in any big institution because you can experience more than that while you study with Sudarshan sir. He is the only doctor who wants every true aspirant to become a doctor. Okay, you can really feel physics concepts in every topic. அது ஒரு வேற லெவல் ரகம். அது ஃபிசிக்ஸ்னால் எல்லாருமே நம்மக்கிட்ட ஓடி வந்துடுவாங்க. ஸோ எவ்ரிபடி ப்ரிப்பரேஷன் செம்மையாக ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. அதோட வேர்ட்ஸ் அது எல்லாமே ஆர்என்ஆர் நாயகி. ஸோ இந்த பொண்ணு பேர் வேறுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக அவங்க இந்த மாதிரி பேசியிருந்தாங்க, செம்மையாக இருக்கும் பாருங்கள். அவங்களோட ப்ரிப்பரேஷனும் பயங்கரமாக என்ஹான்ஸ் ஆகி சம்ஸ்லாம் நல்லா முன்னாடி தப்பாக போட்டுருந்தவங்க நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம ஆப்பில் டெஸ்டிமோனியல்ஸில் கொடுக்குற அவங்க ஹானஸ்ட் ஃபீட்பேக். இது எல்லாமே ஜென்வன் தான். நீங்கள் எக்ஸாம் முடிட்டோம், இந்த நீட் 2026 முடிட்டோம், எல்லாரையும் கூப்பிட்டு வந்து சக்ஸஸ் மீட் நடத்துகிறோம். அன்னைக்கு நேரில் எல்லாரையும் பார்ப்பீங்க. ஒவ்வொருத்தர் அவங்க ரிசல்ட்ஸோடு இருப்பாங்க. அன்றைக்கி நம்ம பேசலாம். அது வரைக்கும் நான் பெருசாக பேச விரும்பல. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸில் அவங்க ப்ரிப்பரேஷன் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது, முன்னாடி எப்படி இருந்தது, இதுக்கப்புறம் எப்படி மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. எங்கள் டெஸ்டிமோனியல்ஸில் போனீங்கன்னா அவ்வளோ போட்டுகிட்டே இருப்பாங்க பசங்க. ப்ளே ஸ்டோர்லேயும் போட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் போய் செக் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாம் மீறி நீங்கள் ப்ராப்பராக நீங்களே ஜெனுவனாக செக் பண்ண நினச்சிங்கன்னா எங்கள் டெமோ கிளாஸஸ் இருக்குது. எங்கள் பேட்சில் யாரெல்லாம் கிளாஸ் எடுப்பாங்களோ அவங்கள வச்சு உங்களுக்கு டெமோ கிளாஸஸ் கொடுக்குறோம். நீங்கள் டெமோ கிளாஸஸ் செக் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன். அதில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும், அதை ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு டெமோ கிளாஸஸ் எப்படி பார்க்கணும் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் மோர் தென் தட், நீங்கள் டேரெக்டாக செக் பண்ண நினச்சிங்கன்னா யூடியூப்பில் நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு பிளேலிஸ்ட்குள்ளே போனீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்கான லிங்க்கும் கொடுக்குறேன். ஃபிசிக்ஸில் நம்ம ரீசெண்டாக டிஎன்விகேங்கிற கிராஷ் கோர்ஸில் எடுத்த லெக்சர்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் போயிட்டு உங்களுக்கு புரியுதான்னு செக் அவுட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக நீங்கள் பார்த்துக்க முடியும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்குது. பயாலஜி நாங்கள் மெயின் பேட்ச்க்கு வேற மாதிரி டீச் பண்ணுவோம், கான்செப்ட்லாம் சொல்லி கொடுப்போம். அந்த டெமோ கிளாஸஸ் நீங்கள் ஆப்பில் போய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எனேபிள் பண்ணி வைக்க சொல்கிறேன். சரியா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நீங்கள் பார்த்து டெமோ கிளாஸஸ் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது, நல்ல எம்சிக்யூ சால்வ் பண்ண முடியுதுன்னா மட்டும் எங்கள் பேட்சில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இப்போது பேட்ச்க்கான பிளானர் ஷேர் பண்ணுறேன். நாங்கள் இந்த ஃபீச்சர்ஸை தான் எங்கள் 3 பில்லராக பில்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் விஷயம் மென்டர்ஷிப். உங்கள் கூடவே இருந்து ஒரு மென்டர், இந்த நேரத்தில் நீ எப்படி படிக்கணும், இந்த நேரத்தில் இந்த டெசிஷன் எடு, இதை நீ பண்ணக்கூடாதுன்னு உங்கள் மிஸ்டேக்ஸை சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் நீங்கள் எந்த லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இருந்தாலும் உங்களை ட்ராக் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு பிரதர் மாதிரி, ஒரு அண்ணன் மாதிரி, ஒரு அக்கா மாதிரி அவங்களோட நீங்கள் இருக்கலாம். அண்ட் இவங்க யார், உங்களை கைட் பண்ண இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், நம்ம
தமிழ்நாட்டிலே ரொம்ப ப்ரீமியமான மெடிக்கல் காலேஜ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். இந்த 2 காலேஜில் படிக்கிற MBBS ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்காக மென்டர்ஷிப் கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி 2026 பேட்ச்க்கு அவங்க தான் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இப்போது டெடிக்கேட்டடாக ஒரு டீமை நாங்கள் ஹையர் பண்ணியிருக்கோம். MMCலேருந்து ஒரு டீம் வந்து ஸ்ட்ரக்சர்டாக உங்களுக்காக மென்டர்ஷிப் கொடுக்க போகிறாங்க. யூஸ் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2 weeks ஒன்ஸ் உங்களுக்கு மீட்டிங் நடத்துவாங்க. லைவ் மீட்டிங் இருக்கும். டெய்லியும் நீங்கள் அவங்களோட காண்டாக்ட் பண்ணி எப்படிலாம் நீங்கள் படிக்கிறது டவுட்ஸ் கேட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் வைஸ் டெய்லி கிளாஸஸ். டெய்லியுமே 3 சப்ஜெக்டான கிளாஸஸும் உங்களுக்கு ரெகுலர் நடக்கும். கிளாஸஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு அந்த லெக்சர் எப்போ வேணால் பார்த்துக்கலாம், எத்தனை தடவை பார்த்துக்கலாம், அந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். இதில் நாங்கள் பிளான் பண்ணுறது நிறைய பேர் 11th மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால் உங்கள் 11th ஸ்லோவாக வீக்கெண்டில் சொல்லிக் கொடுப்போம். டே பை டே உங்கள் 12th விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக வீக் டேஸ் ஃபுல்லாக 12th கிளாஸஸ் இருக்கும். சரியா? அண்ட் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் 15 days ஒன்ஸ் நீட் மார்க் டெஸ்ட். 15 நாளில் நீங்கள் என்ன படித்து முடிக்கிறீங்களோ அதை 15வது நாள் உங்களுக்கான டெஸ்ட்டாக நாங்கள் வைப்போம். நீட் எக்ஸாம் எப்படி நடக்குமோ 720 மார்க்குக்கு அஃபிஷியலாக மதியம் 2 to 5 மணிக்கு 3 hours உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். நம்ம ஆப்பில் நீங்கள் எழுதிக்க முடியும். சரியா? தென் இது இல்லாமல் எங்கள் சிலபஸ் கம்ப்ளீஷன் இப்படி தான் பண்ண போகிறோம். 12th உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த டைமில் முடியும். அண்ட் 11th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த டைமில் முடியும். ஏன்னா நாங்கள் 12th மெயின் ஃபோக்கஸாக வீக் டேஸ் ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். 11th வீக்கெண்டில் வச்சு நீங்கள் மிஸ் பண்ண எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களுக்காக கொடுக்க போகிறோம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் தெரிஞ்சுக்க அந்த கான்டாக்ட் நம்பர் சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் கால் பண்ணால் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ தட் நாங்கள் டிசம்பரில் உங்களோட எல்லா சார்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷனும் முடிஞ்சிடும். ஜான்வரியிலேருந்து மார்ச் வரைக்கும் நீங்கள் உங்கள் 12th போர்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணி 12th நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலும் உங்கள் 12th போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலும் செம்மையாக ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் போர்டு எக்ஸாம் முடிஞ்ச உடனே அடுத்த நாள்லேருந்து உங்கள் நீட் எக்ஸாம் வரைக்கும் 11th + 12th கம்பைன் பண்ணி ரிவிஷன் கொடுப்போம். எல்லாமே இங்கே கிடைக்கும். 11th 12th கம்பைன் பண்ணி மல்டிபிள் ரிவிஷன்ஸ், மல்டிபிள் ஃபுல் மார்க் டெஸ்ட், பார்ட் சிலபஸ் டெஸ்ட், கிராண்ட் டெஸ்ட், ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் எல்லாமே ஸ்ட்ரக்சராக கொண்டு போயிட்டு இருக்கோம். அல்டிமேட்லி உங்கள் நீட் 2027 தட்டுறோம், தூக்குறோம். இதுதான் நம்ம பிளான். நீட் 2027 தட்டுறோம், தூக்குறோம், சீட் எடுத்துகிட்டு வரோம் கைஸ். அப்புறமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். வெயிட்டிங் ஃபார் தட் மொமெண்ட் டு ஹேப்பன். ரியலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதில் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டது, ரீசெண்டாக வி ரிசீவ்ட் so many கால்ஸ். அது நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டது இந்த ஒரு ஃபீச்சர், தட் இஸ் ஃப்ளெக்ஸி பேட்ச். அண்ணா நீங்கள் எங்களை கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகிறதுக்கு நான் ஆசைப்பட்றேன். அந்த மாதிரி ஷெட்யூலை நீங்கள் கொடுத்து நான் அந்த ஷெட்யூலை டெய்லியும் ஃபாலோ பண்ண ரெடியாக இருக்கேன். நீங்கள் என்ன பிளான் சொல்கிறீங்களோ அந்த பிளானை ஃபாலோ பண்ணுறேன். உங்கள் டெஸ்ட் எழுதுறேன், உங்கள் லெக்சர்ஸை டெய்லி அழகாக பார்த்து முடிச்சிடறேன் அப்படிங்கிறவங்க எலைட் பேட்ச்சில் சேர்ந்துக்கோ. நாங்கள் ப்ராப்பராக கொடுக்குற ஸ்ட்ரக்சரை அப்படியே ஃபாலோ பண்ணி எல்லா லெக்சர்ஸ் ஃபாலோ பண்ணி படிக்கிறவங்க. இல்லைண்ணா எனக்கு ஆல் அட் ஏ ஒன்ஸ் ஒரே மொமெண்ட்டில் இப்போ இந்த மொமெண்ட்லேயே கம்ப்ளீட் நீட்கான லெக்சர்ஸ் கொடுத்துருங்க. 11th + 12th எல்லா சாப்டர்ஸும் கவர் பண்ண மாதிரி லெக்சரு, MCQ சால்விங் வீடியோஸு, நோட்ஸு எல்லாத்தையும் டெஸ்ட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் எனக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நான் படிச்சுக்கிறேன். என்னோட பேட்ச் நான் ஆஃப்லைன் கோச்சிங் போகலாம், நான் வேற எங்கேயோ கோச்சிங் போயிட்டு இருக்கலாம், நான் உங்களோட சப்போர்ட்டை ஃபுல்லாக எடுத்துக்கிறேங்கிறவங்க இந்த ஃப்ளெக்ஸி பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோ. ஃப்ளெக்ஸி பேட்ச்சில் ஆல் அட் ஏ ஒன்ஸ் அட் ஏ மொமெண்ட் எல்லா லெக்சர்ஸ் வித் நோட்ஸ், PDF எல்லாமே ரெக்கார்டட் லெக்சர் உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் இதை யூஸ் பண்ணி எவ்வளோ வேணால் படிச்சுக்கலாம், எத்தனை தடவை வேணால் படிச்சுக்கலாம். எல்லாமே ஆக்சசிபிளாக இருக்கும் இந்த மொமெண்ட்லேயே. நீங்கள் ஜாயின் பண்ணுற அந்த மொமெண்ட்டில் உங்களுக்கு எல்லாம் கிடச்சிரும். எலைட் பேட்ச்க்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் லெக்சர்ஸ் நடத்த ரெகுலராக டைம் டேபிள் படி அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். இதுதான் இந்த பேட்சோட பிளான். இதை பற்றின டீட்டெயில்ஸ்க்கு தான் உங்களுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் யார் யாரெல்லாம் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுமோ அண்ட் ப்ரீ லான்ச் ஆஃபர் அவைல் பண்ண நினைக்கிறீங்களோ கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குது, அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், சேனல் பயோலையும் இருக்கும். இந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் சொல்லுவாங்க. ஸோ மெயினாக கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், அந்த கூகுள் ஃபார்ம் லிங்கை ஃபில் பண்ணுங்கள், உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க, எங்கள் நம்பருக்கும் கால் பண்ணுங்கள், நாங்களும் உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுறோம். வேணுங்கிறவங்க இந்த ஃபீச்சர் எடுத்து நல்லபடியாக உங்கள் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க. இவ்வளோ பேசுகிறேன்னா எல்லாத்தையும் தாண்டி அல்டிமேட்டாக ஒரு நீட் ஆஸ்பிரண்ட் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ மனசுலேருந்து ஒர்க் பண்ணுறேன். நான் லாஸ்ட் 1 இயராக டே இன் அண்ட் டே அவுட் என் உழைப்பு போட்டுட்ருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் நான் ஆன்சரபிளாக உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத நான் கேட்டு தெரிஞ்சு உடனே அதை சரி பண்ணி அடுத்த மொமெண்ட்டில் அவங்க ப்ரிப்பரேஷன் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுங்கிறது தான் என்னோட மெயின் கோல். இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கும் உங்களோட ட்ரீமை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்காக தான். உங்கள் கனவான MBBS சீட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் MBBS சீட் வாங்கணுங்கிறது தான் எங்களோட ஒரு இலக்கு.
குவாலிட்டியை நாங்கள் கொடுக்கணும்னா எங்கள் சைட்லேருந்து வெறித்தனமான ஹார்ட் ஒர்க் போட வேண்டியது இருந்தது. அதை போட்டிருக்கோம். இந்த வருஷம் எங்கள் ரிசல்ட்ஸ் வரும், அது எல்லாரும் பார்ப்பீங்க. அண்ட் இதில் எங்களோட சேர்ந்து படிக்க நினச்சி ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த பேட்சில் என்ரோல் பண்ணு. நான் எங்களோட ஃபுல் பெஸ்ட், நான் மட்டும் இல்லை எங்கள் கம்ப்ளீட் டீமோட ஃபுல்லஸ்ட் ஹார்ட் ஒர்க் அண்ட் பெஸ்ட்டை உங்களுக்காக கொடுப்போம். உங்களை படிக்க வச்சு சீட் எடுக்கிறது தான் எங்களோட மெயின் கோல். அச்சீவ் யோர் டாக்டர் ட்ரீம். prestigious white coat and stethoscope is eagerly waiting for you. NEET 2027 தட்டுறோம், தூக்குறோம், சந்திக்கலாம் அடுத்தடுத்த வீடியோ. ஓகே, அண்ட் பிஃபோர் தட் இன்னும் யாருக்காவது 2027 பற்றி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும், எப்படிலாம் படிக்கிறது, எந்த புக்ஸ் ஃபாலோ பண்ணுறது, நான் எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுங்கிறது ப்ராப்பராக வேணும்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் எவ்வளோ பேர் இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடு. ஐ எம் வெரி ஈகர் டு see that everything. கண்டிப்பாக நான் பார்ப்பேன். அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு லைனாக வரும். வேணுங்கிறவங்க உங்கள் கமெண்ட் செக்ஷனை இங்கே போடுங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோ, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக நிறைய வீடியோஸ் இதுக்கப்புறம் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட். டேக் கேர். தேங்க்யூ ஆல். பை பாய்.